it's very envious for me as an actor because on the time vanda padangal இப்போ இந்த காலத்துல அவ்வளோ வரதில்லை. So sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. So அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very, very strong cast. We had amazing actors, all of us, all of them. And thank you, Swarupa. Of course, we have T.M. Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because like you said, Hammam or image is very, very strong. Image. So like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And I look personally. So thanks to all of you. Yeah. Anything? Avanga setla vandu kattardo illa kovamo na paathathe illa. It's amazing actually. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹர்செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும், உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டரா வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கை கூடும். நான் ஏன் கை கூடும் சொல்றேன்னா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். அந்த ஆசையும் கை கூடி இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மூமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person here and every single person I have ever met so far for me being here today. So first, thank you to all of you. Yeah, and Good Wife na வந்து ரேவதி மேம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவங்கள பார்த்தப்பவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ள போனோம்லாம் இல்லை, அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எவ்ரி திங் கெட்ஸ் டன் ஆன் டைம். அண்ட் ஃபார் மீ ஹேவிங் met ரேவதி மேம், ஐ ஹவ் செட் டு தேங்க்யூ சித்தார்த். அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாகவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts, obviously you can see it, you can see how he thinks through his frames. And Swarupa engla avlo alaga kaatnadukku thank you really. And production design அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்றது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமா, அவங்களுடைய பிட் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் நேஷனல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷன்ல நடிக்கிறது ஒண்ணு, இன்னொரு நேஷனல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒண்ணு. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்றதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பா பொறுப்பு, இல்லைன்னா சொத்துன்னு சட்னி மாதிரி விழுந்துரும். அது வந்து நான் சொல்லவே வேணாம். ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having. முதல்ல எனக்கு சொன்னபோது I was a little worried because cinema பண்றது வந்து from start ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து
நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரிஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரிஸ் சொன்னோன்னா ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன், நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க சலாமேக்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு 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 விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விவாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் சேட் தட் ஷீ இஸ் நாட் ஹியர் பிகாஸ் ஷீ இஸ் அ ஃபேபுலஸ் ரைட்டர் அண்ட் அ டைரக்டர். அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சேன் ஒழிய மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்டில். ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபஸ்ட்டு சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன், இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ். என்ன கேளுங்க பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, இது நிறைய கேள்வி வச்சிருக்கேன். அப்புறம் நான் நிறைய பேசிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சார் நீங்க பேசலாம் சார், நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருந்தா அதை கேட்டுட்டே இருக்கும். இல்லை, நான் ஒரு நாள் கூட பேசுவேன், பட் அவங்க எல்லாம் அனுபவத்து வேலை இருக்கு. அதனால் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் சரி. ஓகே, டன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ், ஆனால் ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகரா என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? நேற்று இன்டர்வியூல கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோன் நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க. இல்லைங்க, தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும் நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி அது பெரிய டாஸ்க். ஸோ அந்த 40 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம், ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னன்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறத விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோட முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போனேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் நல்லா பட மாட்டேங்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 minutes 40 minutes சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். நான் நம்புறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. I think this is the first web series based on court drama நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்லேயே அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான
நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் வைஃப் வந்து பேசியிருக்கேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. அண்ட் வெப் சீரிஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்குது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸில் 35 டேஸில் முடித்தோம் மேடம். 35 டேஸில் 21 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்கள் ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷனில் ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோம், அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஃபோன் வந்துச்சு. நான் வந்து யார் டைரக்ட் பண்ணுறான்னு கேட்குறச்சு. அவங்களுக்கு வந்து ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் மேமை பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சம்பத், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நான் எஸ் மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்டிலெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். இவன் வேற சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக நீங்கள்லாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்ணுறீங்கப்பா நீங்கள்? அந்த பேப்பர் ஹவு மெனி நேத்தே சொன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ சிட் டெல் இவ்வளோ கோவப்படுவாங்க. நான் வந்து இனிஷியலாக பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன். பட் போக போக பழகிடுச்சு. ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரேவதி மேம்க்கு நன்றி. அண்ட் ராஜ், தேங்க்யூ ஃபார் கெட்டிங் மீ ஆன் டு திஸ் ப்ராஜெக்ட். எனக்கு ஆக்சுவலி ஷூட்டிங்லாம் முடிச்ச அப்புறம் தான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஐ மீன் அது வரைக்கும் ஐ ஹேட் நோ ஐடியா அபவுட் இட். ஐ ஹர்ட் தட் ரேவதி மேம் இஸ் த டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் that was enough for me to start working on it. So actually சுத்தமாக எனக்கு ப்ராஜெக்ட் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ நான் இது பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு பி ஒர்க்கிங் வித் சச் அ லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். Brilliant. Short and sweet வந்து சொல்லிட்டீங்க. ரேவதி மேமோட பிரீஃப் குட் வைஃப் வந்து நீங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ணணும் கே அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட பிரீஃப் அபவுட் த வெப் சீரிஸ் என்னவா இருந்தது? அவங்க ரொம்ப பிரீஃபாக இட் வாஸ் அ பிரீஃப் இதுதான். இந்த மாதிரி இட்ஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் சீரீஸ்ன்னு சொன்னாங்க. நான் அந்த சீரீஸ் ஒரிஜினல் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தாங்க கதையை பற்றி. அண்ட் பிஃபோர் தட் ஆக்சுவலி ஃபுட்டேஜ் நான் பார்த்துட்டேன். ஸோ மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவும் அந்த டப்பிங்லாம் இல்லாத ஸ்டேஜில் பார்த்தேன். அண்ட் ஒரே ஸ்டெச்சில் ஐ திங்க் லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் தவிர மீதி 4 எபிசோட்ஸ் பார்த்தேன். அண்ட் இட் வாஸ் வெரி என்கேஜிங். இமீடியட்லி ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு ரஃப் ஸ்டேஜில் இருக்கும்போதே இட் வாஸ் என்கேஜிங். இட் வாஸ் ஐ ட்ரை டு வாட்ச் இட் ஆஸ் அ ஃபைனல் ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க ட்ரை பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இதுக்கான நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது, ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் சூப்பர், இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்மோட ஒர்க், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெப் சீரிஸ் ஃபில்முக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கு நான் மியூசிக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஐ ஹேட் அ கிரேட் டைம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஒர்க் ஆன் குவாலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஐ திங்க் குட் வைஃப் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தெம். Fantastic. And
ஸோ உங்களுக்கு வர்ற சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to goodbye now. தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம், நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸாக அவங்கள ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோட எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த ஷி வாஸ் ஆல்ரெடி ப்ராக்டிஸிங். அப்போ ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியரில் வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6-7-9 6 seasons I guess. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்ஒர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடைய தான் சலாம் வெங்கியில் ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நீர் அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்குன்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைமில் சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சூப்பர். ஸோ பார்த்தோன்னே சரி எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, ஐ டு இட். நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆதி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ செட் ஐசிங் ஆன் த கேக், வாட் எல்ஸ் டு வி நீட்? பிகாஸ் ஆல்ரெடி ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ செட் எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அண்ட் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஹர். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் வந்ததுக்கப்புறம் ஐ மெட் சம் ஃபென்டாஸ்டிக் பீப்புள் அண்ட் ஐ திங்க் வி கோயிங் பேக் ஆஸ் அ பிக் ஃபேமிலி. வி பிகம் ஒன் பிக் ஃபேமிலின்னு சொல்லலாம். அது சித் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? சித் சார் அவ்வளோ அருமையாக ஹீஸ் ஆல்சோ த கோ டைரக்டர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும் ரேவதி மேமும் சித் சாரும் ஒன்றா பேசி மேம் இல்லை நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ I knew that side of Sid sir also through the shoot. And ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well.